சேனல். இந்த ஒரு வீடியோவில் நம்ம கேமுக்குள்ளே புதுசாக வரக்கூடிய நியூ கொலாபரேஷன் அண்ட் அப்கமிங் ஈவெண்ட்ஸ்லாம் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்போது இது மாதிரி அப்கமிங் ஈவெண்ட்ஸ் அந்த கொலாபரேஷனை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளப்பா. ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா ஓடியை பேஸ் பண்ணி ஏகப்பட்ட ரிவார்ட்ஸ்லாம் மற்ற சர்வரில் லீக் பண்ணியிருந்தாங்க. இல்லை ஃபஸ்ட்டு ரிவார்ட்ஸாக பார்த்தீங்கன்னா மான்ஸ்டருக்கு ஒரு தரமான ஸ்கின்னும் அந்த லூட் பாக்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கின்னும் விட போகிறாங்க அப்படின்றதுங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்டாக அப்படியே கப்பு பேஸ் பண்ணி விட்டுருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஹாப்பி ஓடின்னு எழுதியிருக்காங்க. ரிவார்ட்ஸ் கூடயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அவதாரம் பேனரம் கொடுக்குறாங்க. அண்ட் க்ளோவால் ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா 2 விதமான க்ளோவால் ஸ்கின்னு. ஒன்று பார்த்தீங்கன்னா எலும்பு கூட தொங்குற மாதிரி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா டீஷர்ட் அப்படியே இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். டீஷர்ட்டை பேஸ் பண்ணி அப்படியே வந்து அதில் வந்து பெயிண்ட் அடிச்சுக்க மாதிரி விட்டுருக்காங்க. இந்த ஒரு ஓடி ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு யூஎம்பி கன் ஸ்கின் கொடுக்குறாங்க. இதோட பவர் வந்து இன்னும் லேக் பண்ணாமே வச்சிருக்காங்க. பார்ப்போம் பொறுத்து வந்து எப்போ லேக் பண்ணுவாங்கன்னு. இந்த ஒரு ஓடி ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி வரக்கூடிய மெயில் பண்ணல அப்படின்ட்டு இருக்காங்க. இது பார்க்க கொஞ்சம் நல்லாவே இருக்கு இல்லையா. அந்த இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக்கும் தராங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓடியை பேஸ் பண்ணி வரக்கூடிய ரிவார்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்காங்க வச்சுக்கலாம். ஒரு ஈவெண்ட்லேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா OP52 அப்டேட் வரும் இல்லையா. அந்த ஒரு அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க அட்வான்ஸோட வேஸ்ட் அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நியூவாக பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் வரப்போகுது. அந்த பார்த்தீங்கன்னா லூட்டிங் சிஸ்டம் வந்து புதுசாக ஒன்று கொண்டு வரப்போகிறாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. அந்த ஒரு லூட்டிங் சிஸ்டம் கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் நல்லாவே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஆர்ட்ஸ் அண்ட் லுக்கும் சேஞ்ச் பண்ண போகிறாங்க. அண்ட் ஏர்ட்ராப் லுக்குன்னு வச்சுக்கோங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்ததுக்கப்புறம் எல்லாமே சேஞ்ச் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போயா பாஸை பேஸ் பண்ணி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறைய பண்டில் அண்ட் காஸ்டியூம்ஸ்லாம் ஒத்துந்தாங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்ததுக்கப்புறம் ஏகப்பட்ட காஸ்டியூம்லாம் வந்து லீக் பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த பைரட்ஸ் ஆஃப் கரேபியன் இருக்கு இல்லையா, அந்த கலர் கொள்ளையர்கள் அதை பேஸ் பண்ணி அப்படியே ஒரு ப்ளூ கலர் பெயிண்ட் அடித்து அப்படியே விட்டுருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ச்சு அந்த பேராசூட்டு இதுபடியே வரக்கூடிய லூட் பாக்ஸ் அப்படின்னு இருக்குங்க. அண்டு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலேன் ஜீப் ஸ்கின்னு அவதார பேனரு எக்ஸமேட்டிக் கன் ஸ்கின்னு அந்த மினி யூஸையும் ஒரு கன் ஸ்கின்னு கொடுக்குறாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பைரட்ஸ் போயா பாஸ் இல்லையா, அந்த ஒரு போயா பாஸை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மட்டும் பண்ணல, கொஞ்சம் கலர் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் வரப்போகுது அப்படின்ட்டு இருக்காங்க. இது கூட பார்த்தீங்கன்னா அந்த எமோஜி பேஸ் பண்ணி ஒரு போயா பாஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட போயா பாஸ்லாம் பார்த்தீங்கன்னா எந்த மந்த் பேஸ் பண்ணி வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுன்னு. இதுலேயே முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஈரெக்டர்ஸ் இருக்குமே, இதுதான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இல்லாமல் அதுக்கடுத்து வரக்கூடிய ஈரெக்டர்ஸே அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஈரெக்டர்ஸ்லாம் விட்டுருக்காங்க. ஒவ்வொரு கலரில் இருக்குன்னு வச்சுக்கலேன். உடனே பார்த்தீங்கன்னா லவர்ஸ் டே வரும் இல்லையா, அதை பேஸ் பண்ணி வரக்கூடிய மேல் பண்ணல அண்ட் ஃபீமேல் பண்ணல இல்லை எல்லாத்துக்கும் ஃபேவரட்டாக இருக்கக்கூடிய ஒரு எமோட்டு வைப்பறாங்க. உங்கள் ஆளுக்கு அதாவது உங்கள் லவருக்கு வந்து அப்படியே ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி ஆர்ட் வந்து கொடுக்குற மாதிரி அப்படின்ட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு அவதார பேனரு அண்ட் லூட் பாக்ஸு அண்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கின்னு தராங்க, வெப்பன் ஸ்கின்னும் தராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு ஸ்கின்னும் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லவர்ஸ் டே பேஸ் பண்ணி நம்ம கேமுக்குள்ளே வரப்போகுது அப்படின்ட்டு இருக்காங்க. இதான் பார்த்தீங்கன்னா நம்ம கேமில் ஏகப்பட்ட கொலாபரேஷன் பெண்டிங்கில் இருக்கிற சமயத்தில் அது HRKன்னு ஒரு மினி கொலாபரேஷன் நம்ம கேமுக்குள்ளே வரப்போகுது. ஒரு HRK பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 விதமான மெயில் பண்டு அந்த கார்ட் ஸ்கின்னு அந்த பேக் ஸ்கின்னு அந்த ப்ளோவர் ஸ்கின்னு அந்த ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எமோட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு HRK பேஸ் பண்ணி வரக்கூடிய ரிவார்ட்ஸு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மினி கொலாபரேஷனாக பார்த்தீங்கன்னா டோக்கன் இவ்வளோ விஸ் பண்ணி நம்ம கேமுக்குள்ள விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஜுட்சுகாசின்ட்டுக்குமே இந்த ஒரு ஜுட்சுகாசினோட ரிவார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதர் சர்வரில் வந்து லீக் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இதோட ஈவெண்ட்டோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு இருந்தேன். இதுபடியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அவதாரம் கொடுக்குறாங்க. அதாவது ஒவ்வொரு பண்டில் வரும் இல்லையா, ஒவ்வொரு பண்டலுக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனி அவதார பேனரு அந்த முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேட்டல் கார்டு கேரண்டர் ப்ரைஸ் வந்து இந்த ஒரு மெயில் பண்டும் தராங்கன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு இப்படியாக தான் இருக்கும். அதான் கேரண்டட் ப்ரைஸ்னு போட்டுருக்காங்க. பார்ப்போம் பொறுத்திருந்தே எப்படி கொடுக்க போகிறாங்கன்னு. இது கூட வரக்கூடிய பேராசூட்டு அண்ட் பேக்கப் ஸ்கின்னே அப்படின்ட்டுருக்குங்க. இந்த ஒரு அவதார பேனரு அந்த முக்கியமாக பார்த்தா மான்ஸ்டருக்கு வந்து ஒரு ஸ்கின்னு தராங்க. பார்த்தா தெரியும் நினைக்கிறேன், நல்லாவே இருக்குல்லையா. இது எனக்கு தெரிஞ்சு பேக் ஸ்கின்னாக இல்லை பார்த்தீங்கன்னா லூட் பாக்ஸான்னு தெரியல. பார்ப்போம் பொறுத்திருந்து எப்படி கொடுக்க போகிறாங்கன்னு. கத்தி ஸ்கின் வந்து 2 விதமான ஸ்கின்னு விட்டுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா லூட் பாக்ஸாக இருக்கிற வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா பேக் ஸ்கின்னாக இருக்கும். அப்படியே தவக்கலை பேஸ் பண்ணி அந்த பிஸ்டி ஸ்கின்னு அந்த குளோவல் ஸ்கின்னு அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விரலாட்டு இருக்கு இல்லையா, இது ஒரு ஸ்கின்னாக விட போகிறாங்க. எதை பேஸ் பண்ணி விடுவாங்கன்னு தெரியலாம். பார்ப்போம் பொறுத்திருந்து. இது எனக்கு தெரிஞ்சு கிறிஸ்டல் இருக்குமே அந்த ஒரு கிறிஸ்டல் வரும். அந்த அரைவல் அனிமேஷன் ஒரு எமோட்டும் வரப்போகுது அப்படின்ட்டு இருக்காங்க. அந்த ஒரு அரைவல் அனிமேஷன் எமோட்டு அந்த லுக் சேஞ்சு முக்கியமாக பார்த்தோன்னா இந்த ஒரு ஒயிட் கலர் மெயில் பண்டு இருக்கே அந்த ஒரு மெயில் பண்டு வரும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா டாகை வந்து அப்படியே சம்மன் பண்ணுற மாதிரி இந்த ஒரு எமோட்டும் வரப்போகுது அப்படின்ட்டு இருக்குங்க. அண்ட் இது அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே அடுத்த எமோட்டாக பார்த்தீங்கன்னா சோபாவில் அப்படியே சாஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா ஜாலியாக வந்து ஃபோன் ஓட்டிட்டு மாதிரி ஒரு எமோட்டு வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜுட்சுகாசினை பேஸ் பண்ணி நம்ம கேமுக்குள்ளே வரும் அப்படின்ட்டு இருக்குங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். இது மாதிரி அப்புறம் ஈவெண்ட்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுங்க. லவ் யூ ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.